கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1384 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்திய தேசத்திற்கு, இந்திய தேசத்தின் விடுதலை பெற்ற நாள். இந்த நாளிலே நம்முடைய விடுதலைக்காக யார் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களை எல்லாம் நினைவு கூறுங்கள். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் நீதிமொழிகள் 15:16 சொல்லுகிறது, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும். ஒருவன் நிறைய ஆஸ்திகள் வைத்திருக்கிறான், ஆனால் அவன் மனதிலே வேதனை, சஞ்சலம், வியாதி, நெருக்கம், சமாதானமின்மை இவையெல்லாம் இருக்குமானால் அவனிடத்திலே உள்ள பொருள்கள் அவனுக்கு உதவி செய்யாது. ஆனால் கர்த்தர் பற்றும் பயத்தோடு வாழுகிற ஒருவன் கொஞ்ச பொருளை வைத்திருப்பானால் அதுதான் அவனுக்கு உத்தமமாக முடியும். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவனுக்கு பொருளாதாரம் ஒரு பொருட்டே அல்ல. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறவனிடத்துல கொஞ்சம் பணம் இருந்தாலும் கொஞ்சம் ஆஸ்தி இருந்தாலும் போதும், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விடுவார். நிறைய பொருளை வைத்துக் கொண்டு சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, வேதனையோடு வாழ்வதை காட்டிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கொஞ்ச பொருளோடு வாழ்ந்து பாருங்கள், மன மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம் ஐயா. இந்த ஆண்டிலே அநேக இழப்புகளை இந்திய தேசம் சந்தித்தது. மணிப்பூர் மாநிலத்திலே அநேக உயிர்கள் பலியாக்கப்பட்டன. வயநாடு, கேரளாவை சார்ந்த வயநாடு மாவட்டத்தில் அநேக உயிர்கள் பலியாகின. ஆண்டவரே, இந்த தேசத்தை உம்முடைய கரங்கள் ஹல்லேலூயா வழி நடத்தட்டும் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தை இயேசு சாமி வழி நடத்துவீராக தகப்பனே. உம்முடைய கரங்களில கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில கொடுத்து ஜெபிக்கிறோம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொஞ்ச பொருளோடு இருக்கிறவன் மனமகிழ்ச்சியாய் வாழ்வான். கொஞ்ச பொருள் தானே, கொஞ்ச ஆஸ்தி தானே இருக்கிறது என்று கலங்கி விடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கொஞ்ச பொருளே உங்களுக்கு போதுமானதாய் அமையும், மன மகிழ்ச்சியாய் அமையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.